வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் சின்னதாக ஒரு ஷாப்பிங் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு இந்த குக்கர் வாங்கணும்னு தோணுச்சு. போரூரில் சரவணாவில் தேடினேன், எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் வேறு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த குக்கர் வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டு போடும்போதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி போனப்போ நான் வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மூடி வந்து இந்த மாதிரி இருக்குது. அங்கேயே எனக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த குக்கர் வந்து பிஜிஎம் கம்பெனி. அது கூட பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு இருந்தது அப்படின்றதுக்காக இதுவும் சேர்த்து 2700 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பிரித்து காட்டுறேன். இந்த குக்கரை ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல தேவையில்லை, ஏன்னா டிவியில் வந்து இதை அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. பாருங்கள், நான் வந்து கரண்ட் அடுப்புலேயும் கேஸ்லேயும் சமைக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது மட்டும் ரேட் பார்த்திங்கன்னா 2300. பாருங்கள், வெறும்னா நம்ம ஏதாவது குழம்பு அந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா இதை வச்சு மூடி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை வச்சே இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சாதம் வடிக்க தெரியாது. இது வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பாருங்கள், இப்போ குக்கர் வந்து நம்ம மூடுறது இந்த மாதிரி 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சைடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நமக்கு வந்து இப்போ புதுசாக இருக்கும், கொஞ்சம் மூடுறது ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி மூடணும்னா ஈஸியாக ஒரு கொஞ்சம் பழகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அழுத்தி மூடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொடுத்த இது பாருங்கள், லாஸ்ட்டு பீஸாக இருந்தது. இந்த ஒரு பிளாக் கலர் கேட்டிருந்தேன் நான். பிளாக் கலர் கொடுத்ததுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 2700 தான். பாருங்கள், இது கூட வந்து ஒரு ஃபேன் மாதிரி நம்ம பொரிக்க கொள்ள அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை கல், ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் அடுப்பில் வைக்கிற மாதிரி ஐட்டம் தான். கரண்ட் அடுப்பில் இதை வைக்க முடியாது. சரவணா ஸ்டோர் போனேன். அங்கே பார்த்திங்கன்னா இது அங்கே அப்படியே பிரித்து வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு மிக்ஸி வந்து காமிச்சிருக்கேன். அந்த மிக்ஸியில் தான் எல்லாமே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது கட்ரு. அதனால் டக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 981. இதுவும் ஆஃபரில் இருந்தது அப்படின்னாங்க. எல்லாம் பாருங்கள், தனித்தனி பீஸாக இருக்குது. இதை நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு நாளைக்கு வந்து இதில் நல்லா காய்கறிலாம் வெட்டி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை மட்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், 3 பிளேடு வந்திருக்கு. இது போட்டு இதை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த புடி வந்து நம்ம வேணும்னா மாட்டிக்கலாம், வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே தள்ளிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மாட்டோம்னா பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இதில் என்னென்ன காய்கறி போடணுமோ போட்டுட்டு இப்படி வச்சு, எனக்கு அவங்க இதை ஓப்பன் பண்ணி செஞ்சு வேற காமிச்சாங்க. பாருங்கள், இப்படி ஸ்பீடாக சுற்றுறதுனா இந்த பக்கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்லோவாக சுற்றணும் அப்படின்னா இதை சுற்றணும்னா ஸ்லோவாக சுற்றும். இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சீவர மாதிரி அப்படியே திருவுற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் திருவிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ நூடுல்ஸ் பண்ணுறோம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசு பெருசாக வரும், இது கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு பிளேடு. நம்ம வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணுறதுக்கு இது சௌகரியமாக இருக்கும். இதை வந்து பெருசு பெருசாக வேணும் வெங்காயம் அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து நம்ம மோர் அடிக்கிறதுனா இதில் மோர் அடிச்சுக்கலாம். அடுத்து மாவு பிணையறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பிணைய, சிலர் வந்து சப்பாத்தி மாவு பிணையிறதுனா கையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இதை போட்டுட்டு பாருங்கள், மூடிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இது வழியாகவும் மாவு போட்டுடலாம். இல்லைனா முன்னாடியே கூட நீங்கள் போட்டுட்டு இதை வந்து இந்த சைடில் வச்சு இப்படி சுற்றுனீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு மாவு வந்து நல்லா பிணைஞ்சி கொடுத்துரும். ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு அப்படின்னா இதில் போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? கட்ரு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது. சில ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் வாங்கிடுவேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இதெல்லாம் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.